ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து வந்து ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் மீட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, கடைசியில ஹீரோயின் யாரை லவ் பண்றா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினோட பேர் வந்து மெங். கூடிய ஒருத்தன் நிற்கிறான் இல்லையா, அவன் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்க அம்மா சாக போறா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த காசுமே தரமாட்டேன், நான் என்ன வேலை கொடுத்தாலும் அதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சித்திரவதை பண்றான். சொன்னவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹோட்டல் ரூம்க்கு அனுப்புறான். அந்த ரூம்ல ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு வந்து பொண்டாட்டி சேர்த்து போச்சான், அவர் தனிமையிலேயே இருக்காராம். அதனால நீ எப்படியாவது போய் அவரை சந்தோஷப்படுத்து, அவர் நிறைய காசு கொடுப்பாரு, வரும்போது அந்த காசை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே வந்து அந்த ஹோட்டலுக்கு போறா. இப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த ஸ்டோரி 80s நடக்குது. அதாவது இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க கிடையாது, ஊருக்குள்ளேயே வந்துட்டு ரூல் பண்ற கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா சில போராளிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போராள இயக்கத்துல தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா. ஆனா இது யாருக்குமே தெரியாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த நாடு வந்து நமக்கு நல்லது பண்ணல அப்படின்னா எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும், நம்மளோட தலைவர்கள்லாம் நிறைய பேரை கொல்றதுக்கு சதி நடக்குது, நம்மள எல்லாத்தையும் அடக்க பாக்குறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து ஸ்பையா மாறணும். நீங்க பொம்பளைங்க தான் இருந்தாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்னன்னாலும் துணியணும், என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சித்தப்பங்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கா இல்லையா ஒருத்தரை தேடி. அவர் வேற யாரும் கிடையாது, அவருமே வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். அதனால அந்த ஆள்கிட்ட நெருங்கி பழகுனா கண்டிப்பா நமக்கு தேவையான க்ளூலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து வந்திருக்கா. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ தான். ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு ஐயோ இவன் ரொம்ப மொட்டத்தனமா இருக்கானே, நம்மள என்ன பண்ணுவானோ, இவன் கிட்ட இருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது ஹீரோயின் இல்ல, நீங்க தான் வந்து ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டீங்களா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவன் கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கிடணும், அதே நேரத்துக்கு இவன் கூட இருந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு சித்தப்பங்காரங்கிட்ட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு காசும் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு என் கூட இருங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிரா. ஹீரோ செமையா கடுப்பாயிரான். நான் யாரு எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியுமா, அதை விட்டுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் கிட்ட வந்து இப்படி நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு நான் உங்க கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்பனா இதுக்கப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்லு, நீ கொல்றதுக்கு தானே வந்திருக்க, நீ எங்க துப்பாக்கி வச்சிருக்க, எங்க கத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்றான். அதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல, நான் உங்களை கொல்றதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்றா. இப்ப வரைக்கும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை எப்படியாவது பயமுறுத்தி இங்க இருந்து துரத்தணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்ல. அப்ப நடுவில் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சமா தயவு செஞ்சு ட்ரிங்க் பண்ணலாமா, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவங்களோட தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரக் கொடுத்து விட்டுருப்பாரு. ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். உனக்கு கொஞ்சமும் பயம் இல்ல, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கிளம்பவும் இல்லை, இதுக்கு மேல வந்துட்டு நீ எதுக்கும் வருத்தப்படவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு யாரோ கத்திக்கிட்டு இருக்கா மாதிரி குரல் கேக்குது. பார்த்தா அந்த ரூம்ல வந்துட்டு 4-5 பேர் இருக்காங்க, ஒருத்தனை கட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆள் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலா ஹீரோயின் பார்க்க வந்ததே இந்த ஆளு தான். நம்ம ஹீரோ அப்ப யாரு, அப்பனா நீ யாரு, நீ எதுக்காக இங்க இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு, நான் யார்கிட்டயும் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது, நீ சொல்ல மாட்டேன்றது நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு, எங்க அம்மா அங்க சாக கிடக்குறாங்க, வேற வழியே இல்லாம தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே வந்தேன், அதுவும் முறையா இப்பதான் நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி தப்பு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இதுக்கப்புறமா பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு கெஞ்சிரா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ கையில ஒரு கத்தி கிடக்குது, டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறா. இந்த கத்தியை வச்சு நீ என்னை மிரட்டிட முடியும்னு நினைக்கிறியா,
உனக்கு இந்த கத்தியை எப்படி பிடிக்கணும்னே தெரியல, எதுக்காக நீ இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுற, நான் உன்னை போன்னு சொல்லும் போதே போயிருக்கணும், இப்போதைக்கு என்னால் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கீழே போட்ட கத்தியை எடுத்து ஹீரோட நெஞ்சிலேயே ஒரு சொருகு சொருகிடுறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதை நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் நெஞ்சு தைரியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு வேக வேகமாக வீட்டுக்கு வந்தா இந்த சித்தப்பன் வேற என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஏக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கானே தவிர அவங்க அம்மாவை கவனிச்சிக்கவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. நீங்க சொல்ற எல்லாத்தையும் தானே நான் செய்யறேன், ஆனா அவங்களுக்கு மருந்து கூட கொடுக்காம எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்துறா. உனக்கு உங்க அம்மாக்கு எத்தனை வருஷம் நான் செஞ்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது, மரியாதையா இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு அவன் திட்டுறான். இவளும் வேற வழியே இல்லாம கொட்டுற மழையில அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்பதான் வந்துட்டு லூலு அப்படின்னு சொல்லி ஒருத்தைய நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்லயே ஜமீன்தார் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவரோட பொண்ணு. அந்த வீட்டில் தான் இப்போ ஹீரோயின் வேலை செய்கிறா. அவங்க அம்மாவை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த வீட்டில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த லூலுவோட அம்மா கிட்ட வந்துட்டு ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு சேலரியில் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அந்த பொம்பளை செம்ம காண்டாயிடுது. இப்போதான் வேலைக்கே சேர்ந்த, ஏதோ உங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் வருஷமாக என் வீட்டில் வேலை செஞ்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு வேலைக்கு இங்கே வச்சுருக்கேன், அதை விட்டுட்டு காசெல்லாம் முன்னாடியே நீ கேட்ட அப்படின்னா என்ன பண்ணுவன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்குள்ள இந்த லூலு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி என்னோட நெக்லஸ் ஒன்று காணோம், நீ தான் இந்த இடத்துக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க, ஒருவேளை நீ தான் திருடி இருப்பியோன்னு ஆல்ரெடி நாங்கள் சந்தேகத்துல இருக்கோம், நீ என்னன்னா காசை வேற முன்பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஐயோ நான் அதெல்லாம் திருடவே இல்லை, உங்க நெக்லஸை நான் பார்க்க கூட இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு நீ எங்க இருந்த, எங்க அப்பாவையும் காணும், எங்க அப்பாவை எப்படியாவது வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூலு வேற உசுப்பேத்தி விடுறாளா. அதை கேட்டா அம்மாக்காரு இன்னும் கடுப்பாயிடுறா. ஆமா உண்மைதானே, நேற்று நைட்டெல்லாம் நீ எங்கடி போன, என் புருஷனையும் காணும் உன்னையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அந்த பொம்பளை அடின்னு அடிக்கிறா. ஹீரோயின் லைட்டாக பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுடுறா. வலி தாங்க முடியாம, என் மேலேயே கை வச்சிட்டியா, என்னையே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு இன்னும் காண்டாயிடுறா. கத்தி எடுத்து உன் மூஞ்சில கோடு போட்டுடுறேன், அதுக்கப்புறம் எவனும் உன்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துக்கு லூலுவோட அப்பங்காரன் வந்துடுறான். இவன் நல்லதெல்லாம் கிடையாது, எப்படா ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்ற கணக்குல தான் இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே இவளுங்க 2 பேரும் சேர்ந்து இவளை எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இவனுக்கு பயமா இருக்கு. நேற்று நைட்டு 2 பேரும் எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, அடியே நேற்று நைட்டு நான் உங்க அண்ணன் கூட தான் இருந்தேன், உங்க அண்ணனை வேணா ஃபோன் பண்ணி கேளு, நான் இவ கூட எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார சொல்றான். ஆனாலும் இவளுங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை சும்மா விடுறதுக்கு மனசு வரல. அதனால என்ன பண்றாளுங்க அப்படின்னு பார்த்தா ஆளை கூப்பிட்டு சாட்டையை வச்சு ஹீரோயினை அடின்னு அடிக்கிறாங்க. லூலுவோட அப்பங்காரனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இவன் நமக்கு கிடைக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ எதுக்காக இங்க வரான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கான். அந்த அண்ணங்காரனுக்கு லூலுவை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய நகைகள்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போதான் ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும் போது, இவ சரியான திருடுறா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவையே கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாகுது. என்னை குத்திட்டு போனல அன்னைக்கு, இப்போ வரைக்கும் என் கை இன்னும் சரியாகலை, எப்படா நீ என் கண்ணில் மாட்டுவேன்னு இருந்தேன், இன்னைக்கு என் கையில் மாட்டிட்ட, கெஞ்சி நீ நல்லா வந்து என்கிட்ட கெஞ்சின அப்படின்னா இங்க இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அவகிட்ட எல்லாம் போய் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி, அவ ரொம்ப கேடு கெட்டவ, அவ பக்கத்துல கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா ரொம்ப அசிங்கமா பேசுறாளா. லூலு உடனே வந்து ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. உனக்கு அந்த அளவு திமிரா, என்கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டும் போது ஹீரோயின், நானே கேட்குறேன், உண்மையாவே என்னை காப்பாத்து, நீ என்ன காப்பாத்தினாதான் எங்க அம்மாவை நான் காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஹீரோயினை அலேக்கா தூக்கிடுறான். இவளை கேடு கட்டவ, இவளை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க, தயவு செஞ்சு இவளை இங்கேயே போட்டுட்டு போங்க, நான் வந்து இவளை நாய்க்கு தான் இறையா போட போறேன் அப்படின்னு அந்த லுலுவோட அம்மா சொல்லும் போது ஹீரோ சொல்றான், இந்த நிமிஷத்துல இருந்து அவ என்னோட அடிமை, நீங்க யாருமே இதுல இனிமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல இவங்களால வாயை திறக்க முடியல, வாயை மூடிக்கிறாங்க. கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி லுலுவை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பாரு, எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரப்போற பொண்ணு எந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது, இன்னொரு பொண்ணை வந்து இவ்வளோ கேவலமா பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்கோ, இங்கேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அவளுக்கு செம காண்டா முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளும் நான் வந்து உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும்
வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு காயத்தை கொடுத்துட்டு போயிட்ட. என்கிட்ட எந்த ஆம்பளையும் கூட இப்படிலாம் நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு என்ன அசால்ட்டாக கத்தியால் குத்திட்டு போயிட்டா இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கெஞ்சிரா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னும் போது கண்டிப்பா விடவே மாட்டேன். அன்னைக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் கூட இருக்கலான்னு தானே வந்த, அதனால நீ வந்து ரொம்ப நல்ல மதியெல்லாம் சீனெல்லாம் போடாத. நீ எப்படிப்பட்ட பொம்பளைன்னு எனக்கு தெரியும். காசுக்காக வந்தவ தானே நீ. இப்ப நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீ செய், அப்ப நான் உன்னோட அம்மாவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட கழுத்துல வந்துட்டு ஒரு பூ போட்ட மாதிரி டேட்டூ இருக்கு. அந்த டேட்டூவை பார்க்கும் போதுதான் இவனுக்கு வந்து பழைய விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலயே பழக்கமானவங்க தான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வீட்டில் தான் வேலை செஞ்சுருந்துருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்து இவனுக்கு அடியை கொடுக்கும் போது ஹீரோவுக்கு பதில் ஹீரோயின் அந்த அடியெல்லாம் வாங்குவா. எதுக்காக எனக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னும் போது, என்னதான் இருந்தாலுமே நீங்க என்னோட சின்ன முதலாளி, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கிடைக்குதுன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவன் மறந்து போடும் போது இவன் பார்த்துருப்பான் அந்த டேட்டுவை. அவதான் இவ அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஆனா அவளுக்கு ஏன் நம்மள அடையாளம் தெரியல, அவளுக்கு ஏன் இந்த இடத்த தெரியல, ஏன் அவளுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார் என்கிட்ட நடிக்கிறியா, எதனா என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். இல்ல உண்மையாவே இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றா. அவளை எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, தனியா அவ எங்கேயுமே போக கூடாது, இங்கேயே வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போறான். ஹீரோ தான் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவன் வந்து பில்லையும் கட்டிடுறான். ஹீரோயினோட அம்மா இப்பதான் கேக்குறாங்க, உனக்கு ஏது காசு அப்படின்னும் போது, முதலாளி தான் எல்லா காசும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றா. யாரையும் ஆனா நீ நம்பாதமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அறிவுரை பண்றாங்க. மறுபடியும் வந்துட்டு ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வேலை செய்யறவங்க கூட எல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறா. இதை பாக்குற ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். வேலை நேரத்துல அங்க என்ன பேச்சு, அது என்ன அவ்வளவு சிரிப்பு, எதுக்காக ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கத்துறான். எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. ஹீரோட ரூமுக்கு தண்ணியை கொடுக்கறதுக்காக ஹீரோயின் வராளா, அவளை பிடிச்சிக்கிறான். இது பார், அவன் கிட்டயாவது நீ சிரிச்சு பேசின, இல்ல வந்துட்டு ரொம்ப பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசின அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எதா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட மட்டும்தான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோட வீட்டுல வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம். அவங்கெல்லாம் வந்துட்டு பேசுற விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கவனிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் அவளோட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இப்ப என்ன தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்ட். இவங்களோட இயக்கத்திலேயே பெரிய பெரிய தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் கொலை பண்ண போறாங்க. யாரெல்லாம் கொலை பண்ண போறாங்கன்றது தான் அந்த லிஸ்ட். அதை எடுத்தா அவங்க எல்லாரையும் நம்ம சேஃப்டி பண்ணி ஆகணும். அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏக்கமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயினோட தலைவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எதுக்காக நீ இந்த பார்ட்டியில வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ என்னோட பர்சனல் அடிமை, நீ எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். இப்பதான் ஹீரோ அண்ணாவோட என்ட்ரி. அவன் வரும்போதே ஹீரோயினை தான் பாக்குறான். பார்த்த உடனே இவ அவதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமலே வீட்டை விட்டு போயிட்டா, இப்ப எப்படி இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவளை எங்க எடுத்துட்டு போற, எங்கேயும் போகாத, அங்கேயே நில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். வேற வழியே இல்லாம ஹீரோவும் அங்கேயே நிக்கிறான். சின்ன வயசுல பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினும் தான் வந்து பயங்கர க்ளோஸா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அவர் மேல க்ரஷ் எல்லாம் இல்லை. பட் அண்ணங்காரனுக்கு ஹீரோயின் மேல கொஞ்சமா க்ரஷ் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருப்பான், யாருக்கும் தெரியாம. அவர் பக்கத்துல வந்த உடனே டப்புன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்ச உடனே நீ எங்க போயிட்ட, எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போன, நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுன என்னையே தெரியலன்னு சொல்றியே, நீ எப்படி இப்படி சொல்லுவ, உனக்கு ஞாபகமே இல்லையா என்ன அப்படின்னு கேக்குறான். ஹீரோக்கு டக்குன்னு காண்டாயிடுது. டப்புன்னு கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அண்ணா உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னொரு பொண்ணோட கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணு. அது மட்டும் இல்லாம இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, அண்ணி வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா லோலுவும் அவளோட ஃபேமிலியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் அண்ணங்கார என்ன பதில் சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், அண்ணன்ற மரியாதையோட பேசு, அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட கல்யாணமே வந்து இந்த பதவிக்காக மட்டும்தான், மற்றபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு அந்யோன்யமும் கிடையாது, எங்களுக்குள்ள லவ்வும் கிடையாது அப்படின்னு சொல்றான்.
இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஹீரோயின் கிட்ட சடனா என் கூட வந்து டான்ஸ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது அவ அப்படி ஷாக்கா பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறா. ஏன்னா லூலு வேற அந்த இடத்துக்கு வந்துட்டா இல்லையா. சாரி சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டா ஆடணும்னு ஒரு அவசியமும் கிடையாது, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ செய்ய, அது போதும் அப்படின்னு சொல்கிறான். இவ எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்காம கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்துட்டு இருந்த லூலுவோட அம்மா லூலு அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருக்குமே வந்து செம்ம கடுப்பாகுது. சும்மாவே லூலுவோட அம்மா காரை புரேன்னு கத்தோம், இப்போ அதை விட அதிகமாக கத்துது. இவ்வளோ நாள் என் புருஷனை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா இப்போ என் மருமகனையும் சேர்த்து கரெக்ட் பண்ணிட்டா, இவ ரொம்ப மோசமானவ அப்படின்னு ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கு. ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார், எல்லாருமே வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, இல்லை ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? 8 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் அப்படின்னு கேட்கும்போது இவ எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை இப்போதான் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. எப்படி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும் போது இல்லை சார், எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதனால நிறைய விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எதை பற்றியும் கவலைப்படாத, நீ தான் என்கிட்ட வந்துட்ட இல்லையா, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. டேய், நீ அண்ணனா இருந்தாலும் எனக்கு வில்லண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இதுக்கு மேலேயும் அவனால் பொறுமை தாங்க முடியல. வேக வேகமாக வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஹீரோக்கு அவங்க அண்ணங்காரன் தான் வில்லனாகவே இருந்திருக்கான். சின்ன வயசுலேருந்தே ஹீரோ எப்போல்லாம் அவகிட்ட பேசணும்னு போகிறானோ அப்பெல்லாம் பார்த்தா அவங்க அண்ணன் கூட தான் இருப்பா. இவனும் அவளுக்காக இதை வாங்கி தரலாம் அதை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக போவான். அதுக்கு முன்னாடியே அண்ணங்காரன் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும், என்னை பார்த்து மட்டும்தான் சிரிக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனால் நீ எதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான பொம்பளையா இருக்க? அது எப்படி? இன்னைக்கு வந்தான் என் அண்ணன், இன்னைக்கு தான் அவனை பார்த்தேன், உனக்கு அவனை யாருன்னே தெரியலன்னு சொல்கிற, ஆனால் அவன் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லை, நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். அவர் கம்பல் பண்ணும் போது என்னால் ஒன்றுமே அவரை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்படி கம்பல் பண்ணா நீ எதுக்கா இருந்தாலும் சம்மதிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அதே நேரத்துக்கு அண்ணங்காரனை பார்த்தா ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான், எங்கள் தம்பிக்காரன் கூட்டிகிட்டு போனான்னு. அப்போதான் லூலு வரா. நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் சரியில்லை, எதுக்காக வேலைக்காரி கூட டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னும் போது, இதை பார், இது என்னோட லைஃப், உனக்கு ஆல்ரெடி தெரியும், பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம கல்யாணமே நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நீ வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு உரிமையும் உனக்கு கிடையாது, நீ பேருக்கு மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, நீ எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவள் அப்படியே பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிற ரூம்ல இருந்து சவுண்டு வருது. ரூமுக்கு வெளியில தான் வந்து அண்ணங்காரனும் லூலுவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். கதவு திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள யாருமே இல்லை. அப்போ அங்க ஒரு கபோர்ட் மட்டும் இருக்கு. அங்கதான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளால பேசக்கூட முடியல, சும்மா இருடா அப்படின்னு கூட சொல்ல முடியல. இவனும் இவளை கத்த வைக்கிறதுக்காக எக்கச்சக்கமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைமுக்கு லூலு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அண்ணங்காரக்கிட்ட ரொமான்ஸ் பண்றா. இங்க யாருமே இல்லை, ஏன் நம்ம 2 பேரும் வந்துட்டு நெருக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது இவன் செம்மைய காண்டாயிடுறான். இதை பார்த்து ஹீரோயின் திரும்பிக்கிறா. உடனே இவன் செம காண்டாயிடுறான். அதையே நீ திரும்பிக்கிற, ஏன் அண்ணன் வந்து உனக்கு அந்த அளவு மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சான், அதுவும் இன்னைக்கு பார்த்த ஒரே நாள்ல, மரியாதையா பாரு, இல்லாட்டி நான் உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஆனால் இங்கே அதே நேரத்துக்கு அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உன்ன மாதிரி கேவலமான பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ வாயை திறந்து அவே கெட்ட வார்த்தை தான் பேசுகிற, அசிங்கமாக தான் பேசுகிற, இன்னொரு பொண்ணு அவ அப்படின்றது கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளை பற்றி தப்பாக பேசுகிற, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, போய் உங்கள் அப்பங்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அதை சொல்லிட்டு அண்ணங்கார அங்கிருந்து போறானா. இவங்க ரொம்ப நேரமா அந்த கபோர்டுக்குள்ளேயே இருந்தாங்க. 2 பேருமே கீழே வந்து விழுறாங்க. அப்பவும் சும்மா இல்லாம ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அவ்வளவுதான் கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எட்டி ஒரே ஒரு உததான். ஐயோ அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு ஹீரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போற ஹீரோயினை யாரோ கடத்திடுறாங்க. பார்த்தா லூலு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான் ஹீரோயினை கடத்திட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவளை செம்மையா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு விட்டுடுங்க, எங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது
அவ என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அங்கே வேலை செய்கிற 2 பேரை கூப்பிட்டு இவளை ரேப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா அண்ணனும் தம்பி இவளுக்காக எப்படி போட்டி போடுறானுங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் ஹீரோக்கு ஹீரோயின் காணுன்ற விஷயமே தெரியும். அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னும் போது காலவருக்கு முன்னாடியே அண்ணாக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேக வேகமாக ஹீரோ கிளம்பி போகிறான். இன்னும் 2 பேர் சேர்ந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்து நிக்கிறது தம்பிக்காரன் இல்ல அண்ணங்காரன் வந்து கண்ணை எடுத்துட்டு வந்து வருங்கால மாமனார் எதிர்க்கே காட்டுறான். இத பாரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட நடந்துக்கிறானுங்க, அவனுங்களை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கதறான். அண்ணங்காரன் செமையா காண்டாயிடுறான். பொட்டுன்னு ஒருத்தனை சுட்டே காமிச்சிடுறான். இனிமே வந்து யாருன்னா எதனா பண்ணுங்க அப்படின்னா அடுத்தவங்களை சுடுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி. இனிமே நான் சொன்னதுதான் நடக்கும். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் கிடையாது, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். லூலு குறுக்கால வந்துடுறா. வந்த உடனே அது எப்படின்னு இப்படி சொல்லுவ, நான் கண்டிப்பா இவளை கூட்டிட்டு போக விட மாட்டேன், நீ என்னோட புருஷன், ஆல்ரெடி நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ உடனே இவன் என்ன சொல்றானா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, உனக்கு யாருன்னா ஒருத்தர் என்னதான் பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கீழ்த்தரமா இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவியா, இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவள நான் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மரியாதையா வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ பதறி அடிச்சுட்டு இப்பதான் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து நின்று பாக்குறான். பார்த்தான் அண்ணங்காரன் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோவோட மனசே உடஞ்சி போயிடுது. இங்க அதே நேரத்துக்கு லூலுவோட அப்பா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டியும் பொண்ணையும் போட்டு திட்டுன்னு திட்டுறான். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே, எல்லாம் போச்சு, இனிமே பிசினஸ் டீலிங் என்ன ஆகும், எனக்கு கிடைக்க இருந்த பதவி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்புறான். ஹீரோயினை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க இல்லையா சாட்டையால வேற, அதனால இவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. டாக்டரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க, இந்த பொண்ணு சரியா சாப்பிடவே மாட்டாங்க போல, அது மட்டும் இல்லாம பழைய காயங்கள்லாமும் நிறைய இருக்கு, இப்பவும் அடிபட்டதெல்லாம் சீக்கிரம் ஆடுறதுக்கு டைம் எடுக்கும், அது வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இனிமே நான் இருக்கேன், கவலையே படாத, கண்டிப்பா நான் வந்து உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குறான். அடே இதெல்லாம் மட ஒளிஞ்சு நின்று பாப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இருட்டுல ரூம்குள்ளேயே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஹீரோயின் பக்கத்துல வரான். இவன் கிட்ட வந்த நேரம் நம்ம ஹீரோயின் வேற கண்ணு மூச்சுறா. இவனை பார்த்த உடனே அவளுக்கு இல்ல ஐயோ இப்ப இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும் போது இவன் என்ன பண்றானா, அண்ணங்காரன் நெத்தில கேஸ் கொடுத்துட்டு போனா இல்லையா, அதை தொடச்சிட்டு இவன் கொடுக்குறான். நான் தான் முதல்ல உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, நீ எனக்கு மட்டும்தான், நீ என்னோட அடிமை, நான் உனக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீயும் யார் பக்கத்துலயும் போக கூடாது அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம லூலுவோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையுமே வந்து ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள இறக்கிடுறான். யாருன்னா நம்ம ஹீரோ தான். நீங்க எல்லாம் பண்ணதுக்கு நீங்க இங்கேயே சாக போறீங்க, எந்த வகையிலயும் உங்க யாருக்குமே ஈவை இறக்கம் நான் காட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்றான். இவங்க கதறாங்க, ஐயோ தெரியாம பண்ணிட்டோம், இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல வந்துட்டு நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சிம்பிளா சொல்றான் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப காது வலிக்குது, இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, வாயில பஞ்ச வச்சு அடைங்கடா அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எல்லாரோட வாயிலையும் பஞ்சு வச்சு அடைச்சிடுறாங்க. காலையில வந்து இந்த இடத்த நான் நோண்டி பார்ப்பேன், இதுல யாருன்னா தப்பிச்சிருந்தாங்க, யாருக்குன்னா மூச்சு இருந்தது அப்படின்னா நீங்க இங்க இருக்கீங்க பாரு, யாரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மறுநாள் காலையில காட்டுறாங்க ஹீரோயின் பால் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான்னா வேணும்னே தான் அவ காலை தடுக்கி விடுறான். அப்ப அவ உடனே பாலை எல்லாத்தையும் வந்து ஹீரோ மேல கொட்டிடுறாளா. ஹீரோயினும் பதறி போயிட்டு அவன் காலெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த அண்ணங்காரன் இதை பாத்துடுறான். பார்த்த உடனே செம்ம காண்டாயிட்டு அவளை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றது, அவளுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க, அவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, இவ என்னோட கெஸ்டா தான் நீங்க நடத்தணும், அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல என்னவா வேணாலும் இவ மாறலாம், அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. இந்த வீட்டுக்கு அவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்ததே நான் தான், அவ என்னோட அடிமை, அவளை நான் காப்பாத்திருக்கேன், அதுக்காக அவ வந்து எனக்கு பணிவிடை செஞ்சுதான் ஆகணும், அதை நீ மாத்த முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இந்த உலகத்துல யாரும் யாரையும் அடிமையா வச்சுட்டு இருக்க முடியாது,
அந்த காலத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான் அண்ணங்காரன். சோ அவ இனிமே நீ வந்து அடிமத்தனமா அவளை நடத்தின, இந்த மாதிரி எல்லாம் அவளை டார்ச்சர் பண்ணினா அது எல்லாத்தையும் அவ பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. இனிமே அவ உன்னை எதிர்த்து கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல உட்கார வச்சிடறான் சாப்பிடுறதுக்கு. உடனே அண்ணனும் தம்பியும் 2 பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிறானுங்க. இன்னைக்கு இங்க கொஞ்சம் அட்மாஸ்பியரே சரியில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வெளியில சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அண்ணங்கார கூட்டிட்டு போறான். ஹீரோக்கு அப்படியே வயிற்றுச்சல் ஆகுது. ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திடுறான். கார்ல ஏறின உடனே ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, எதுக்காக நீங்க அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்காக பகைச்சிக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காரு, நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, இனிமே நீ அந்த மாதிரி வேலைக்காரியெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போற, அதுக்கு நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சைலண்டா இருக்கா. கடைக்குள்ள ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்த உடனே அதுவும் அவ வந்து மெய்ட் ட்ரெஸ்ல இருக்கா இல்லையா, அதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் இதை பாரு எதுக்காக இங்க வந்திருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீ இந்த இடத்துல வாங்குறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது, முதல்ல வெளியில போ, ஐயோ உன் மேல ஒரு நாத்தம் அடிக்குது அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இவளை நான் தான் கூட்டிட்டு வந்து இவ என்னோட கெஸ்ட், இதுக்கப்புறமா யாருன்னா எதனா பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஐயோ மன்னிச்சுக்கோங்க தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிடுறாங்க. இங்க என்ன பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ, கடையில இருக்க மொத்தமும் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் ட்ரையல் பாக்குறதுக்காக ரூம்குள்ள போயிடுறா. அங்க பார்த்தா யார உள்ள வந்துடுறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அடே நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ செம ஷாக் ஆயிடுறா. இப்ப எதுக்கு கத்துற, நானும் ட்ரையல் பார்க்க தான் வந்தேன், எதுக்கு நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 ரூம் வேஸ்டா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையா, அண்ணங்காரன் வேற வெளியில இருக்கான், அவன் கிட்ட கோத்து விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு. இது பாரு, எங்க அண்ணனுக்கு வந்துட்டு மாடர்னான பொண்ணுதான் பிடிக்கும், இந்த மாதிரி நீ சைனீஸ் கல்ச்சர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பிடிக்காது, சோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாடர்னா ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காதுல போய் சொல்றான். ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அந்த டைமுக்கு இவன் வேற கட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் சைலண்டா பேசிட்டு இருந்தவ திடீர்னு கடுப்பாயிடுறான். எங்க அண்ணனை வளைச்சு போடுறதுக்கு நீ என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்றான். இந்த வாட்டி நான் உன்னை விட்டுட்டு சைலண்டா இங்க இருந்து போறேன், ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத, அவன் எதிர்க்கையே வந்து நான் உன்னை கிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வரா வெளியில. அண்ணங்காரனுக்கு ரொம்பவே பொறிச்சிடுது, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறான். அங்க இருந்து இன்னும் கிளம்பாத தம்பிக்காரன் இதை எல்லாத்தையும் வெளியில நின்னு பாத்துறானா, அவனுக்கு இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாயிடுது. ஹீரோவோட டிரைவர் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, சார் போன வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேக்குறான். அடி நாயே, உன்னால தாண்டா எல்லாம், நீ மட்டும் அன்னைக்கு கரெக்டா டைமுக்கு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நானே போய் அவளை காப்பாத்திருப்பேன், எங்க அண்ணன் போய் காப்பாத்தினா எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எட்டி மிதிக்கிறான். அதே நேரத்துக்கு அண்ணங்காரன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதை பாரு, இந்த மோதிரம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம், இதை பார்த்த உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு, உனக்காக நான் வாங்கிட்டேன், இது நம்மளோட வெட்டிங் ரிங்கு இல்லைன்னா வந்து ப்ரொபோஸ் பண்ற ரிங்கு அப்படின்லாம் நினைச்சிடாத, இதை விடவும் அதெல்லாம் செம சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையிலேயே போட்டுடுறான். அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க எல்லாமே பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கான். ஹீரோயின் கையில ரிங்கு போட்டிருக்கத பார்த்து எல்லாரும் ஒருவேளை இவதான் வந்து புது ஃபியான்சி போல, இவ்வளவுதான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போறார் போலன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேக்குற ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. 2 பேரும் சாப்பிட்றதுக்காக டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்றத காட்டுறாங்க. அண்ணங்காரன் அங்க இருந்து போன உடனே அவன் கையில கொண்டு வந்த பேக பொறுமையா ஓபன் பண்றா. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஃபைல் இருக்கா அப்படின்றதான் அவ செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே அண்ணங்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஸ்பூன் கீழே விழுந்துடுச்சு, அததான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண பேக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறா. அப்பதான் அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கூட படிச்ச பொண்ணு ஒன்று வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவ வந்து ஹீரோ கிட்ட செம்மையா வழின்னு வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ எப்போ வந்த ஜெர்மனில இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எப்பயோ வந்துட்டேன், நான் தான் உன் கண்ணுக்கு படவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வேற கோச்சுக்கிறாங்க. இவளை வச்சு இவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, நாங்க 2 பேரும் வந்துட்டு சும்மா உங்க கூட கம்பெனி கொடுக்கலான்னு வந்தோம், இந்த டேபிள்லயே நாங்களும் உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும் போது இவங்களால எதுவும் சொல்ல முடியல. அதான் வந்து தொலைஞ்சிட்டியே, உட்காந்து தொலை அப்படின்னு சொல்றான் அண்ணங்காரன். வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் சும்மாவே ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஒருத்தி புதுசா வந்திருக்கா இல்லையா, அவ வந்து ஊட்டி விடுறதுன்னு இவர் சாப்பிடுறதுன்னு அப்படின்னு ஹீரோயினை வெறுப்பேத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோவியை வெறுப்பேற்றுற மாதிரி அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சி அவளுக்கு எப்படி கட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் செம கடுப்பாயிடுது. வேணும்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா கீழே காலாலேயே ஹீரோயின் காலை சீன்றான். அவள் பயந்து போய் அங்கேருந்து ஒயினெல்லாம் மேலே ட்ரெஸ் மேலேயே கொட்டிக்கிறா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. விடுவானா ஹீரோ துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்துடுறான் ரெஸ்ட் ரூம் வரையில. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன் யாருன்னு தெரியுமா? அவன் கூட வந்துட்டு நீ எதுக்கு பழகுற? உனக்கு எத்தனை பேர் கிடைச்சாலும் பரவாயில்லையா? ஆமாம், வாட்டியே என்கிட்டயே நீ காசுக்காக வந்தவ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். உங்க அண்ணா வெளியில தான் இருக்காரு, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்காத, அவருக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே தப்பாயிடும், என்ன தப்பா நினைச்சுப்பாரு அப்படின்னு இவ சொல்றா. ஓ அப்பனா கண்டிப்பா நீ வந்துட்டு எங்க அண்ணி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கனவே காண ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஹீரோ. இன்னமும் நீ என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்கள காப்பாத்துறதுக்கு எனக்கு காசு தேவை, என்னோட ஸ்டெஃப் அதை எந்த காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லாம தான் அன்னைக்கு நான் உன்னோட ரூமுக்கு வந்தேன். அதே மாதிரி நான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு காரணமும் எங்க அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அப்ப உனக்கு காசு மட்டும்தானே முக்கியம், காசு கொடுத்தா என்ன வேலை வேணாலும் செய்வதானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்க்கு இவனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோவை தேடிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்க்கே வந்துடுறா. ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவ வேற ஒரு ரெஸ்ட் ரூமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காளா. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஹீரோயினை லைட்டா தூக்கிடுறான். ஹீரோவோட கால் மட்டும் இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோயின் வெளியில போகும்போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவ என்னோட ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு எந்த பொண்ணுங்க கூடயும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை ஏண்டா இவன் நம்ம கிட்ட சொல்றான் அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் வந்துட்டு ஹோட்டலை விட்டு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு அண்ணங்காரன் என்ன பண்றான்னா ஹீரோனுக்கு குளிருன்னு சொல்லி கோட்டெல்லாம் கட்டி போதுறான். அது எல்லாத்தையும் ஹீரோ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யுது, வா வந்து சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு அவளை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அவள் ஏன் கூட வந்தா, நீ எப்படி அவளை கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் இந்த சைடு கையை பிடிச்சி இழுக்கிறான். இன்னமும் அவள் என்னோட வேலைக்காரி தான், நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன், அதனால நான் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த சைடு இருக்கிறான். மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இன்னைக்கு கடுப்பாயிட்டு நான் அண்ணன் கூட தான் வந்தேன், உன் அண்ணன் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வெறி ஆகி அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிடுறான். அண்ணங்காரன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இதா கொடை எடுத்துட்டு போ, மழை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடை நீட்டுறா. அதுக்கு உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கா என் மேல, இப்பதான் அவன் எதிர்க்க என் கூட வரமாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துன்னு போடி வேலையை பாருடி, நான் நினைஞ்சுக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். அண்ணங்காரனை கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளை ஏத்துக்கிட்டே விழுறான். கரெக்டா அண்ணங்காரனை கிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயினும் போய் விழுந்துடுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் கூடயே இரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதை தான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட் இருக்க ஃபைல் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஆனா அவன் மயக்கத்துல ஏதோ வளர்றா. அப்ப இதுக்காக தான் வந்துட்டு என் அண்ணன் கூட நீ க்ளோஸா இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறான். ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஐயோ மாட்டிக்கிட்டுமே நான் அலறி அடிச்சு ஹீரோயின் அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு பாக்குறா. இவன் கிட்ட இருந்து இதுக்கு மேல தப்பிக்க முடியுமா என்ன, இதுக்கு மேலேயும் உன்னை விடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி போய் பிடிச்சிடுறான். நேரா பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா பச்சை தண்ணி அவன் மேல அடிக்கிறான். அவனை நீ தொட்டல, அது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை, நீ வந்த உடனே குளிக்கல பார், அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஐயோ என்னடா இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிஸ் வேற பண்ணிட்டானா, அது வேற இவனுக்கு செம்ம கடுப்பு. அதனால இவன் என்ன பண்றான்னா அதை மறக்கணும்னா நான் வந்து உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். ஹீரோயின் நறுக்குன்னு பிடிச்சி ஒரே கடி கடிச்சு விட்டுறான். அவ்வளவுதான் கடுப்பாயிடுறான். இன்னும் அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னா நீ முடிவு பண்ண வழியே தப்பான வழி, நீ அப்போல இருந்து வந்துட்டு உன்னோட அழகை காட்டியே எல்லாரையும் மயக்கிடலான்னு நினைக்கிற, அது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல, நீ இந்த மாதிரி இனிமே செய்யக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான். அவனுமே அங்க இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அதோட அவளோட ரூம்க்கு வந்துடுறான். அப்பதான் யோசிக்கிறா, ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் சைலண்டா இருக்கான், நான் ஒரு ஃபைலுக்காக தான் வந்தேன்னு தெரிஞ்சும் சைலண்டா இருக்கான்,
அன்னைக்கு நம்ம அந்த ரூமுக்கு போகும்போது அங்கே இவன் தானே இருந்தான், அப்போ இவன் யாரு அப்படின்னு சொல்லி இப்போதான் ஹீரோ மேலே மைல்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, எங்கே நீ கூட வந்து என் அண்ணனை பார்த்து மயங்கிடுவியோ, சந்தோஷமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவியோன்னு நினச்சேன். ஆனால் இந்த நாட்டுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இது சந்தோஷமாகவே இருக்குது. நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு நினைக்கிறான். மறுநாள் காலையில் அண்ணங்காரன் வந்துட்டு வேலைக்கு கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட நின்று வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். நைட்டு நம்ம டின்னருக்கு வெளியில் போகலாம், நீ ரெடி ஆகிடு அப்படின்னும் போது ஹீரோ அங்கே வந்துடுறான். சரி சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, சீக்கிரமா வந்து என்னோட அண்டர்வேர் எல்லாம் வாஷ் பண்ணி போடு அப்படின்னு சொல்றான். ஏண்டா வெக்கமா இல்லை உனக்கு, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உன்னோட அண்டர்வேர்லாம் நீ வாஷ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் திட்டுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளை என்னோட வேலைக்காரியை தான் கூட்டிகிட்டு வந்தேன், வேலைக்காரி செய்கிற வேலையை தான் நான் வந்து அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ உட்கார சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் அண்ணங்காரன். அப்படியே வந்து ஹீரோயினை தொட்டுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே பயங்கரமாக ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு வேலைக்கு கிளம்புறான். ஹீரோ செம்ம கடுப்பில் இருக்கான். கால் தடுக்கி ஹீரோயின் விழ போகிறாளா, அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவன் போய் கீழே விழுந்துடுறான். அப்போ தான் அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, ஐயோ மேடம் அவருக்கு வந்துட்டு இன்னும் அடிப்பட்டது, சரி அவளை தயவுசெய்து சீக்கிரம் எழுந்துருங்க அப்படின்னும் போது ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, ஐயோ என்னால முடியல, என் கை உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீனை போடுறானா. ஹீரோயினும் அவளே என்ன பண்றானா, அவனை கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு போறா. கூட்டிட்டு போயிட்டு அவன் காயத்துக்கு மருந்து போடுறாளா. ஹீரோ வர ஐயோ அம்மானு காத்த ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்து ஹீரோயின் செமையா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, தயவு செஞ்சு வந்துட்டு நான் வழியில கத்துனதெல்லாம் வெளியில போய் சொல்லிடாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது எப்படி, இப்பவே எனக்கு எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா சிரிக்கிறா. கடுப்பான ஹீரோ வந்து அவ கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறானா. ஆனா ஹீரோயின் வந்து பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறா. இப்பதான் ஹீரோ வந்து ஓப்பனா ஹீரோயின் கிட்ட, என்ன யாருன்னே உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ எங்க வீட்டுல வேலை செஞ்சது கூட ஞாபகம் இல்லையான்னும் போது, இல்ல எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு, எனக்கு சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து நேரா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்றதுக்காக போறா. அப்ப வந்து அண்ணங்காரனை கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அண்ணங்காரனை பார்த்த உடனே அம்மா வந்து பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. என்னது நீங்களா அப்படின்னு அலண்டு போயிடுறாங்களா. அதே நேரத்துக்கு பழைய விஷயத்த நடந்ததை காட்டுறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வராங்க. எதுக்காக நம்ம இங்க இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னும் போது அப்பதான் என்ன விஷயம்ன்றதையே சொல்ல வராங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு அந்த இயக்கத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த இயக்கத்துக்காக தான் இவங்களோட வீட்லயும் வந்துட்டு தலைமறைவா இருந்திருக்காங்க. இவனை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக அண்ணங்காரனை பத்தி எல்லாமே அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்களும் வந்துட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு அவனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால இவங்க 3 பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் துரத்திக்கிட்டு வரான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க 2 பேரும் இங்க ஒளிஞ்சுக்கோங்க, நம்ம 3 பேருமே மாட்டல அப்படின்னா கண்டிப்பா தேடிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க, நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒளிய வச்சிடறாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையா உன் பொண்ணு எங்கன்னு சொல்லுன்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கறான். என் பொண்ணும் ஒய்ஃபும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு போய் சொல்றாரு. அப்ப நீ எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்கும் போதே வந்து அவங்க அப்பாவை கொன்னுடுறாங்க. அந்த அதிர்ச்சியில தான் நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லாமே மறந்து போச்சு. டக்குன்னு அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கன்னை எடுத்து அம்மாவை சுட்டு கொன்னுடுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே அம்மாவோட கற்பனை, தயவு செஞ்சு வந்துட்டு அவன் வேணாமா, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கா, பட் ஆனால் அவளுக்கு அப்பாவை கொன்ன விஷயம் மட்டும் தெரியாது, அவன் நல்லவன் இல்லைன்றது மட்டும் இவளுக்கு தெரியும். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு, அவர் தான் இப்போதைக்கு உன்னையும் என்னையும் பார்த்துக்கிறாரு, உனக்கு அவரை பற்றி சரியா தெரியாது அப்படின்னும் போது அவங்க அம்மா உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட், அவர் ரொம்ப நல்லவர், அவரை நினச்சி பயப்படாத அப்படி இப்படின்னு ஹீரோயின் கதை விடுறா. கடுப்பான அவங்க அம்மா பலார்னு கண்ணத்திலே ஒன்று வைக்கிறாங்க. உனக்கு என்னடி தெரியும் அவனை பற்றி, உங்க அப்பாவை கொன்னதே அவன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஹீரோயினுக்கு. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு 2வது புருஷன், அதாவது சித்தப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் கேட்டுறான். இந்த இயக்கத்துல வேலை செய்யறவங்களெல்லாம் வந்துட்டு காட்டி கொடுத்தா நிறைய காசு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி, அதனால இவனுக்கு பயங்கர சந்தோஷம்.
இப்பவே இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளவோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சமும் கேட்குற மாதிரி இல்லை. அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இவங்க வந்து பேசி பேசி அவங்களுக்கு வாயிலிருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. டாக்டர் வந்து ஹீரோயினை தரன்னு ஏத்துட்டு வந்து வெளியில தள்ளிடுறாரு. நீ பேசி பேசி அந்த மனுஷியை சாவடிச்சிருவ போல, மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு. அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதில் எதுவுமே உன் தப்பு இல்லை, நீயும் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் ஒரு ப்ராமிஸ் கேட்குறா. எனக்கு என்ன ஆனாலும் நீ எங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னும் போது இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றான். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நேரா அண்ணங்காரனை பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கே போயிடுறா. எப்படியாவது வந்து அண்ணங்காரன் கிட்ட இருக்க லிஸ்ட்டை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்ன்றதுக்காக தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனுக்காக ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காளா. அவனும் ரொம்ப சந்தோஷமா ரொமான்டிக்கா அந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட அண்ணங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காங்க, அதை முடிச்ச உடனே வந்து நம்ம இந்த நகரத்தை விட்டு கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவளுக்கு அது புரிய வருது. அதாவது இந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவருங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொல்றதுதான் இவனுக்கு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அண்ணங்காரனும் ரொமான்டிக்கா ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறானா, கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து ரோட்ல நின்று பயங்கரமா கத்துன்னு கத்துறான். என் வேலைக்காரியை வெளில அனுப்புடா, அவ ஏன் ஆளுடா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துக்க காத்துறான். அண்ணங்காரனுக்கு அப்படியே கொலை வெறி ஆத்திரம் வருது. நேரா போயிட்டு ஹீரோவை திட்டுறான். ஏன்டா அறிவில்லை உனக்கு, வாசல் என்னடா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமா உனக்கு தான் அறிவில்லை, தம்பிக்காரன் கூட்டிட்டு வந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு பேசுறான். நீ வேலைக்காரியை கூட்டிட்டு வந்தவ தானே, அதுக்கு இது போதும், இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை அடிக்கிறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அவளை கூடியே வச்சுக்கிட்டு அவளுக்கு வேலை போடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது பார், அவ உன்னை சூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன சூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இது எல்லாமே அவளோட விருப்பம். அவ உன்னை சூஸ் பண்ணி உன்கிட்ட வந்தா அப்படின்னா நான் அதுக்கப்புறம் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்துக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்துட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து ஃபுல் பேரையும் படிச்சிடுறா. படிச்சுட்டு செம்ம ஷாக்ல இருக்கா. அந்த லிஸ்ட்டை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு பயங்கர பதட்டத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வந்து வழியிலேயே ஹீரோயினை பார்த்து தனியா பேசுறான். அவன் கிட்ட நெருக்கமா இருக்காது, அவன் கூட தனியா இருக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது, எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் கூட நீ தனியா இருக்கிறது உனக்கே நல்லது இல்லை, உனக்கு அது டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்றான். நேரா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு அவள் லிஸ்ட்ல பார்த்தா இல்லையா அந்த பேருங்க எல்லாத்தையுமே எழுதுறா. கடைசியா இப்பதான் ஹீரோயினியா அதிர்ச்சியான அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. லாஸ்ட்ல நம்ம ஹீரோவோட பேருமே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுமே வந்து அதுல ஒரு தலைவன். அதனாலதான் வந்து ஹீரோவும் கொல்றதுக்கு அவங்க அண்ணங்கார ரெடி ஆயிட்டான். இதனாலதான் நீ டென்ஷனா இருக்கியா, இது எனக்கு எப்பயோ நடக்கும்ன்றது தெரிஞ்சுதான் இந்த விஷயத்துல நான் நாட்டுக்காக இறங்கி வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கோ, இது வரைக்கும் நீ இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்ல வேலைக்காரியா இருந்த, எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றான். என்ன அப்ப வேலைக்காரியா மட்டும்தான் நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, வேற எனக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது, அதனால உன்னை டைம் பாஸ்க்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நீ போய் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே வைக்கிறா ஹீரோவை. ஆமா போய் தான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து என்னோட காதலை என்னால வந்து உன்கிட்ட சொல்லவே முடியல, உண்மையாவே தான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு நான் வந்துட்டு கப்பல் துறைமுகத்துல நிப்பேன், நீ எனக்காக வந்துரு, நீ வந்துட்ட அப்படின்னா இந்த ஊரை விட்டு நான் போயிடலாம், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த லிஸ்ட்ல யார் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க தலைமறைவு ஆகிறதுக்காக. ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப முடியாம இருக்கு. அதனால இவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி அம்மா கூட இங்கேயே இருந்துடலாம், இவங்களை இப்போதைக்கு கூட்டிட்டு அலைக்கடிக்கவும் முடியாது, இவங்களை விட்டுட்டும் போக மனசு இல்லாம அவ கிளம்பவே இல்லை. ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் வந்துட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நம்ம மட்டும் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட மாட்டினா ரொம்ப முக்கியமான தலைவர்கள்லாம் இழக்க வேண்டியிருக்கும், தயவு செஞ்சு நம்ம போயிடலாம் சார், ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
தூக்கத்துல இருந்து எழுந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இங்க இருக்கவே இருக்காங்க. அவன் உன்னையும் கொன்னுடுவான், தயவு செஞ்சு கிளம்பு, எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க துரத்துறாங்க. ஹீரோயின் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி 2 பேருமே கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா எதிர்க்க வந்து சித்தப்பங்காரன் நிக்கிறான். எங்கடி போறீங்க, பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ மோசமானவ நீ, நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து எனக்கு பொண்டாட்டி, அது இவ்வளோ நாளும் வந்து நடிச்சிருக்க பத்தியா, உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவா, இப்போ உன் பொண்ணுமே அதே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பங்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட காசு கொடு, கழுத்துல போட்டிருக்கத கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அது மட்டும் இல்லாம நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ உங்க அம்மா செத்துற போற, அதனால நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் நீயும் உங்க அம்மாவும் என்ன மாதிரி வேலை செஞ்சீங்க, இந்த கவர்மெண்டோட துரோகிங்க நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி தெரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கையை பிடிச்ச நேரத்துக்கு கடிச்சு விட்டுறா. கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ வருவான்றத. அப்பதான் இந்த சித்தப்பங்காரனோட உண்மையான முகமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, சார் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் வந்து இவங்களை பத்தி போட்டு கொடுத்தேன், அம்மாவும் பொண்ணு 2 பேருமே இயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஓ நீ தான் போட்டு கொடுத்தியா, ஆக மொத்தம் போட்டு கொடுத்துட்ட அப்படிதானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் உன்னை வரதானே சொன்னேன், நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் நீ ஏன் போகல அப்படின்னு கேட்குறா. ஐயோ சின்ன முதலாளி அவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு, நீங்க தள்ளி வாங்க, அவளுங்க 2 பேரும் மோசமானவளுங்க, உங்களை கொல்றதுக்கு தான் சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பாக்கார சொல்றான். காண்டான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து பக்கத்துல துணியை எடுத்து இவன் கழுத்துல போட்டு இருக்கிறான். நீ சும்மா இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், அதனால நீ உயிரோடு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்துக்கு அண்ணங்காரனோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அவரோட கழுத்துல இருந்து அந்த கயிறு எடுங்க, இங்க இருந்து யாரோ எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அப்படியா தெரியலையே, இவன் வந்துட்டு பொண்டாட்டியையும் பொண்ணையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவகிட்ட இந்த காசெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தான், அதனாலதான் நான் வந்து இவனை பிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ அந்த துணியை எடுத்த உடனே வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் போட்டு கொடுத்துறான். இவங்க 2 பேரும் தான் அது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அண்ணன் கிட்ட வந்துட்டு இருந்த எல்லா கதையும் சொல்லலாம். அவன் தான் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டான் இல்லையா, அது மொத்தத்தையுமே சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினோட அம்மா வந்து செம்ம காண்டாயிடுறாங்க புருஷன்கார மேல. அங்க இருக்க கத்தியை எடுத்து ஒரே சொருகுதான் சொருகி விட்டுறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அவங்க சுட்டுறாங்க. தயவு செஞ்சு இங்க இருக்காத, இங்க இருந்து எப்படியாவது போயிடு அப்படின்னு சொன்னபடியே அவங்க மயங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வான் என் கூட அப்படின்னு கூட்டிட்டு கிளம்புறான். ஆனா அண்ணங்காரன் சும்மா விடுவானா, கன் எடுத்து ஹீரோ கிட்டே காட்டுறான். நீ இங்க இருந்து உயிரோடையே போக முடியாது, முதல்ல உன்னோட உயிரை உனக்கு காப்பாற்ற முடியுமா சொல்லு, அதுக்கப்புறம் அவ உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றான். உன்ன மாதிரி நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் துரோகம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்றா. அண்ணனும் ஆத்திரத்துல ஹீரோவை சொல்லலாம் அப்படின்னு பாக்குறான். நடுவில் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயினுக்கு நல்லாவே குண்டு பாஞ்சுது. ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிக்கிட்டே ஓடி வரான். வேக வேகமா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா அந்த டைமுக்கு அசிஸ்டன்ட் வந்து ஐயோ சார் தயவு செஞ்சு வாங்க, போட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வரவே வராதான், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னும் போது இவனுக்கு செம கடுப்பாகுது. மரியாதையா போகணும்னா இங்க இருந்து போய் தொலைடா, நான் இதுக்கப்புறம் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன், நான் என்னோட நாட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற காண்டெல்லாம் அவன் மேலே காட்டுறான். ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க இல்லையா. அப்போ அவளுக்கு சர்ஜரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்துட்டு ஒரு சாதா ரிங் தான் கொடுத்துருப்பான். இப்போ வந்து உனக்காக நான் இந்த ரிங்கோட காத்துட்டு இருந்தேன், ஆனால் நீ தான் இப்போ முழுசா எனக்கு கிடைப்பியா இல்லையான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு எழுந்து கையில இப்பவும் ஒரு ரிங்க போட்டு விடுறான். அதோட சில மாசம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அண்ணங்காரன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அவ கொஞ்சம் பெட்டரா இருக்கா. அப்போ உடனே வந்து அண்ணங்காரன் என்ன ப்ராமிஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தா என்ன நடந்தாலும் சரி எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நீ தான் என்னோட மனைவி, கண்டிப்பா நீயும் நானும் கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அண்ணங்காரன் தான் கூடிய இருந்து ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு வந்து தூக்கத்துல அவங்க அம்மாக்கும் ஹீரோவும் கனவுல வந்து போறாங்க. ரொம்ப பயப்படுறா. இப்பதான் நியூஸ்லயே வர ஆரம்பிச்சிச்சு நம்ம ஹீரோவை பத்தி. இவன் தான் வந்துட்டு இந்த கேங்குக்கே தலைவனா இருக்கான், அது மட்டும் இல்லாம இப்ப தலைமறைவா இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் இவனை கொன்னோம் அப்படின்னா தான் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி பர்சனல் லைஃபும் சரி நல்லா அமையும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இப்பதான் ஹீரோயின் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல ஹீரோவோட போட்டோவை பாக்குறா. அவளுக்கு டோட்டலா ஹீரோவை மறந்துட்டு இருக்கு.
அவள் வந்து கிட்டத்தட்ட 3 மாசமா கோமால இருந்திருக்கா. அதை இப்போதான் நமக்கு காட்டுறாங்க. 3 மாசமாவும் இவன் ரொம்ப நல்லவனா இருந்திருக்கான், ரொம்ப நல்லபடியா ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போதான் இவளுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. பொண்ணோட ரூமுக்கு போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் ரூமுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸு, ரிங்கு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கா. எங்கே போனான்றதே தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்காக நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்காக எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் கொண்டுட்டீங்க, இன்னமும் நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா அந்நேரம் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கா. ஹீரோ இந்த நாட்டை விட்டு எங்கேயுமே போகாம ஒரு துணி கடையில துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு மக்களை கஷ்டப்படுத்துற எந்த ஒரு ஆளுக்காகவும் இவன் வேலை செய்ய மாட்டான். அதனாலதான் இவனே வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இதுக்கப்புறமா அவங்க அண்ணனையும் சரி இந்த அரசாங்கத்தையும் சரி இவங்க 2 பேருமே சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண போறாங்க. இதோடய இந்த ட்ராமா முடியுது. சாரிங்க, எப்போவுமே வந்துட்டு 2 பார்ட்டாக போடுற ட்ராமாஸ் எல்லாத்தையுமே நான் உடனே தான் போடுவேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சுச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆகிடுச்சு. நான் வளர்த்துட்டு இருந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னோடய 100% கொடுத்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் காப்பாற்ற முடியல. ஸோ அந்த ஒரு டென்ஷனில் தான் வந்து நான் வீடியோ பண்ண முடியல. தயவு செஞ்சு வெயிட் பண்ண எல்லாருக்கும் நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இது ஆக்சுவலாக நடுவுலையே நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாதி வீடியோ ஆல்ரெடி பண்ணிவிட்டு பாதியிலேருந்து தான் நான் பண்ணாமல் விட்டேன். நீங்கள் கதை கேட்டுட்டு இருக்கும் போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட்டில் இதை சொல்கிறேன். ஸோ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுவேன். பாய்.